சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் என்னை விடுங்க, நான் கெட்டவளாவே இருக்கேன். என்னை என்ன வேணா கரிச்சு கொட்டுங்க, கெட்டவன் கேடு கெட்டவன் கூட சொல்லிட்டு போங்க. ஆனா உங்களுக்கு எதுக்கு நான் கெட்டவளான அதை யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? உங்களை நானும் என்னையும் நீங்களும் பார்த்திருக்கோமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்ல நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்கு இவங்கள அழைக்காம நான் வந்தனா? தோ அஞ்சித்த பெத்துட்டு உள்ள உட்கார்ந்துருக்காங்களே தாய் குலம். இவங்கள வந்து பார்த்துட்டு போனேன்ல, அப்ப நீங்க எல்லாரும் என்கிட்ட சண்டை போட்டப்ப இவங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? இந்த வீட்டு பொம்பளை ஆளுக இல்லைன்னா கூட நிச்சயம் பண்ணிடலாம்ல. அவளுக எதுக்குங்கிறேன். ஒருத்திக்கு கூட நல்ல புத்தியே கிடையாது, இந்த குடும்பத்து மேல அக்கறையே கிடையாது. அவளுகளை எதுக்கு கொண்டாந்து நடுவுல நிக்க வைக்கணும்? நான் என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ என் தங்கச்சி உங்க மகன் கூட ஒரே ரூம்ல தங்க சொன்னது யாரு? நானா சொன்னேன்? நானா தங்க சொன்னேன்? உன் கல்யாணத்தை ஊர் மச்ச சிறப்பாக நடத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சூழ்நிலை இப்படி ஆகி போச்சு. பரவாயில்ல, ரிசப்ஷனை சிறப்பாக நடத்திடுவோம். ஐயோ அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் மாமா. முதல்ல இப்ப தாலி கட்டி கல்யாணத்தை முடிச்சிடணும். இப்ப நீங்க உங்க வீட்டுக்காரர்லாம் ஒண்ணு மண்ண கூடிட்டீங்க, அதனால எல்லாரும் கூடி இப்ப என்னைய குறை சொல்றீங்க. எங்களை ஊரெல்லாம் காரி துப்புது. நடந்ததுக்கெல்லாம் நாங்க தான் காரணம்னு பேசுது. சேத்த வாரி இறக்குது. இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நாங்க ஏன் ஒதுங்கி போனோம்? நாங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? என் தங்கச்சிக்கும் உங்க மகனுக்கும் கல்யாணம் நடந்ததா பதிவாயிருக்கு. நாங்க ஏன் விட்டு கொடுத்து போனோம்? என் தங்கச்சிக்கு சட்டப்படி உங்க மகன் தானே புருஷன். அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா அதான உண்மை. அப்புறம் ஏன் என் தங்கச்சி விட்டு கொடுத்து போகணும்? இந்த குடும்பத்தால எவ்வளவு அவமானப்பட்டிருக்க, அசிங்கப்பட்டிருக்க. ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்க. பேசாம அமைதியா இருந்த என் தங்கச்சி மனசுல ஆசையை வளர்த்துட்டு கல்யாணத்தையும் பதிஞ்சிட்டு இப்ப எல்லாரும் சேர்ந்து எங்களை கழட்டி விட்டுட்டீங்க. இதெல்லாம் தலை விதி. இனிமேலாச்சும் எந்த பிரச்சனையும் சிக்கலும் வரக்கூடாதுன்னு தான் என் தங்கச்சி எங்கேயோ போய் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா. அங்க போய் உங்க பையனும் அதே கம்பெனில வேலைக்கு சேர்றான். எதுக்கு? சரி, அது கூட ஏதோ யதார்த்தமா நடந்ததுன்னு வச்சுப்போம். போனவன் பேசாம இருந்திருக்கலாம்ல. எதுக்காக என் தங்கச்சி கூட பழகணும்? அதையே வந்து உங்ககிட்ட சொல்லாம மறைக்கணும். அங்க ஆபீஸ் போனதும் என் தங்கச்சி பார்த்தான்ல, பார்த்ததும் இந்த கம்பெனில சேர்ந்தா நமக்கும் பிரச்சனை, அந்த புள்ளைக்கும் பிரச்சனை. ஏற்கனவே அந்த புள்ளை நம்மளால நிறைய அடிபட்டிருக்கு. இனிமேலும் அந்த புள்ளையை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு பேசாம அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. நீங்களா இருந்தா அப்படிதானே பண்ணிருப்பீங்க. உங்க மகன் என்ன அடுத்த வேலை சோத்துக்கலாமே வேலைக்கு போறான். வேலைக்கு போய் தீரணும் கட்டாயமா என்ன அவனுக்கு? அவன் வேலைக்கு சேர்ந்துட்டு அன்பு கூடவே திருச்சி வரைக்கும் போயிட்டு அதை உங்ககிட்டயும் சொல்லாம என் தங்கச்சி கிட்ட ஃப்ரெண்டா இருக்கலாம், கத்திரிக்காயா இருக்கலாம்னு அவன் மனசுல ஆசையை வளர்த்து விட்டு, இதெல்லாம் நியாயமா? அங்க போய் ஒரே ரூம்ல வேற தங்கியிருக்காங்க. இதுவே வேற ஏதாச்சும் மோசமான பொண்ணா இருந்தா உங்க மகன் புலம்புன புலம்பலுக்கலாம் என் கூடவே வந்துருன்னு ஆசை காட்டியிருக்கோம். ஆனா என் தங்கச்சி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. பார்க்க பச்சை பிள்ளையா இருக்கான்னு அவளை சாதாரணமா நினைக்காதீங்க.
அவ மனசுல அம்புட்டு வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு. ஆனா அவ எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அமைதியா இருக்கா.